வணக்கம் மிஸ்டர் லேடிஸ் நேயர்களே. கண் எரிச்சல் ஏன் வருது? எல்லாருக்கும் தான் கண் எரிச்சல் இருக்கு. சமைச்சா கண் எரிச்சல், டிவி பார்த்தா கண் எரிச்சல், ரோட்ல போனா புழுதினால கண் எரிச்சல், கண்ணாடி போட்டு காகுல்ஸ் எல்லாம் போடுவாங்க, அவங்களுக்கு கண்டிப்பா கண் எரிச்சல் இருக்கதான் சரி. இப்ப மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கண்ணுக்கு நல்லது கண்ணுக்கு நல்லதுன்னு கேரட்டை சாப்பிட்றாங்க. கேரட் என்னைக்கு இந்த ஊருக்கு வர ஆரம்பிச்சிச்சோ அன்னைக்கு சாப்பிட்டவனுக்குல இருந்தா கண் எரிச்சலும் வருது, அன்னையில இருந்தா ஆப்டிகல்ஸே வியாபாரம் ஆச்சு. அப்படின்னா கேரட் சாப்பிட்டா கண்ணு சரியாயிடுமா? யாருக்கும் தெரிஞ்ச பாடா கிடையாது. கேரட்டை வியாபாரமா ஆனே தவிர அதனால ஆப்டிகல்ஸ் தான் நிறைய ஓப்பன் ஆச்சு. அப்பனா அதெல்லாம் ஒரு பொய்யான கூப்பிட்டு ஒரு வியாபார தந்திரம்னு சொல்லலாம். இந்த கண்ணு ஏன் எரியுது? எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு உடம்பு சூடாயிடுச்சு. சரியான காரணம், உடம்பு சூடாயிடுச்சு. இந்த உடம்பு எக்ஸஸ் சூடாகிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? உங்க வாழ்வியல் முறை தவறு, உங்க உண்ட விதம் தவறு, உங்க சாப்பிட்ட விதம் தவறு, நீங்க உட்கார்ந்த விதம் தவறு, வண்டி ஓட்டின விதம் தவறு, நீங்க குளிச்ச விதம் தவறு, உடம்புல டை அடிச்ச விதம் தவறு. இதை புரிஞ்சதுக்காக நான் சொல்றேன், இந்த கண்ணுக்கும் நம்ம லிவருக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. 2 நாள் தூங்காம இருந்தீங்கன்னா கண் எரிச்சல் வரும். அப்பனா கண்ணுக்கு போற நரம்புகளை யாரும் சரிப்படுத்த முடியவே முடியாது. ஏன்னா அட்லஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம முதுகுத்தண்டு வடத்துல. அதாவது நம்மளோட C1, அந்த C1க்கு கீழே நமக்கு ஒரு C2 இருக்கும். அந்த C2 தாண்டி நம்மளோட கைகளே படாது. அப்படின்னா ஆப்டிக்கல் நர்வ்ன்றது நம்ம அட்லஸ்ல இருக்கு. அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டிமுலேஷன் பண்றது கஷ்டம், கண் எரிச்சல் உள்ளவங்களுக்கு. அதனாலதான் கண்ணுக்கு சிகிச்சை யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க, தோலுக்கும் சிகிச்சை யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த லிவர் ஆகப்பட்டது உங்க உடம்புல சூடாயிடுச்சு. அந்த சூடு உடம்புல காட்டி அது டைரக்டா முதல் இடம் காட்டுறது உங்களோட கண்ணு தான். அப்பனா நம்ம உடம்புல கழிவு நீக்க தந்தை நம்மளோட லிவர். அவரு செயல்படாம இருக்கிறாரு. அவரு செயல்படாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்மளோட உடம்பு தானே காரணம். அந்த உடம்புக்கு நமக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை தானே காரணம். இது ஏன்? நம்மளோட எக்ஸஸ் ஈட்டிங். நம்மளோட எக்ஸஸ் ஈட்டிங்னால நம்மளோட லிவர்னால அந்த ஃபுட்டை எக்ஸ்கிரீஷன் பண்ண முடியல. அது முடியாம சுருங்க ஆரம்பிச்சிடுச்சு. அது முடியாம ஃபேட்டி லிவர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அது முடியாம வயிறு பெரு நோயின்னு சொல்லுவோம். ஃபைப்ரோசிஸ் கண்டிஷன் வந்து சிரோசிஸ் கண்டிஷனுக்கு வந்துடுச்சு. அப்பனா லிவர் தன் ஆற்றலை இழக்கிறது. இந்த லிவர் தன் ஆற்றலை இழக்கிறதுனாலதான் இச்சிங் வருது. சிலருக்கு இந்த காகுல்ஸ் போடுவாங்க, அதாவது கூலிங் கிளாஸ் போடுவாங்க. இந்த கூலிங் கிளாஸ்ல இருக்கிற இந்த லென்ஸ் கெப்பாசிட்டி உங்க கண்ணுக்கு செட் ஆகாது. இது செட் ஆகாதனால இந்த கண் எரிச்சல் வரக்கூடும் உங்களுக்கு. இன்னொன்னு, கண்ணாடி போடுவாங்க சிலர். கண்ணாடி போடும்போது இந்த சைட்ல டெம்பிள், நம்ம டெம்பிள் டாப், நம்ம டெம்பிள் பாயிண்ட்ல இந்த கண்ணாடி ஆனது சைட்ல அமுங்கும். இங்க அமுங்கும் போது நம்மளோட ஆப்டிக்கல் நர்வு இந்த இடத்துல அமுங்கும். இந்த ஆப்டிக்கல் நர்வ் இந்த இடத்துல அமுங்கும் போது அப்புறம் நம்ம நைட்டு கண்டிப்பா ஒரு ஆளு நைட்டு இரவு 1 மணிலேருந்து 3 மணி வரை நம்மளோட லிவர் வந்து ரெஜுவினேட் ஆகிற டைம் 2 மணி நேரம். இந்த ரெஜுவினேஷன் ப்ராசஸ்ல 3 மணிக்கு உங்க லிவர்ல இருந்து கசடுகள் வெளியேறி அதை நம்ம கிட்னி ஃபில்ட்ரேஷன் பண்ணி நம்மளோட பிளாடர் ரொம்பி அது யூரினா வெளியே போகும். அப்பனா 1லிருந்து 3 மணிக்குள்ள இந்த 2 மணி நேரத்துல நம்ம லிவர் 22 மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு தயாராயிடும். அந்த நேரத்துல நீங்க முழிச்சிட்டு இருந்தீங்கன்னாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அப்பனா ஒரு நாள் முழிச்சா பிரச்சனை வராது, ஒரு நாள் முழிச்சா பிரச்சனை வராது. இதே கண்டினியூவா நீங்க நைட் ஷிஃப்ட் பாக்குறீங்கன்னு நினைச்சுக்கோங்க, இந்த லிவர் கெட்டு போய்
நாளடைவில் உங்களுக்கு கண்ணெரிச்சல் ஆகி கண்ணுல பிற நோய்கள் வர காரணமா இருக்கும். அப்பனா இந்த கண்ணுக்கும் லிவருக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க, நான் கண்ணுக்கு என்ன சாப்பிடலான்னு கேட்குறாங்க. சார், நான் கீரை வகைகள் சாப்பிட்டா எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி தருமா, இல்லைன்னா நான் ஏதாவது பாதாம் பிசின்னு நான் குளிர்ச்சி வகையான உணவு பழக்கத்தை மேற்கொண்டா எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி வருமா, இல்லைன்னா நான் கண்ணுக்கு பத்து ஏதாவது போட்டுக்கிட்டா குளிர்ச்சி வருமா, கண்ணுக்கு வெள்ளரிக்காய் வச்சுக்கிட்டா எனக்கு குளிர்ச்சி வரும். இதெல்லாம் சரிதான். இதெல்லாம் டெம்பரரியான ரெமிடி தானே. உங்களுக்கு டெம்பரரியான ரெமிடியை எடுத்து எவ்வளவு நாள் வாழ்வீங்க? இந்த டெம்பரரியான ரெமிடி நீங்க எடுக்க எடுக்க உங்க லிவர் ஆகப்பட்டது மேலும் சுருங்க ஆரம்பிச்சிடும்ல. அப்பனா நீங்க மேம்போக்கா எதையாவது டெம்பரரியா பண்ண உள்ள இருக்கிற பிரச்சனைகள் அக்ரிவேஷன் ஆகுமா ஆகாதா? அது அக்ரிவேஷன் இன்னைக்கு கண்ணெரிச்சல் வர்றது நாளைக்கு பெரிய பிரச்சனையா வருமா வராதா? அதனால இந்த லிவரை டோனிஃபை பண்றது உங்களுடைய கடமை. இந்த லிவரை டோனிஃபை எப்படி பண்ணலாம்? நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த கேஜெட்டை இவ்வளோ நேரம் தான் யூஸ் பண்ணோம்னு நம்மளே ஒரு வகையா பிரிச்சு நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நைட்டு தூங்கும்போது 10 மணிக்கெல்லாம் பெட்டுக்கு போக பாருங்க. குறைஞ்சது 10 மணிக்கு போனீங்கன்னா தான் 11 மணிக்காவது தூங்குவீங்க. தூங்கி குறைஞ்சது ஒரு 6 மணிக்கு எழுந்து பாருங்க. 6 மணில இந்த 10 மணிலேருந்து 6 மணி வரை நீங்க இந்த தூக்கத்தை முற்படுங்க. தூக்கத்தை முற்பட்டாலே உங்களுக்கு இந்த லிவர் ஆட்டோமேட்டிக்கா இரவில் நேரத்தில் அது செய்ய வேண்டிய சுத்திகரிப்பை நம்ம உடம்பு பண்ணும். நீங்க நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது அது நிறைய சுத்திகரிக்கும். நம்ம பகல் நேரத்துல இந்த ஆர்கன்லாம் நமக்கு வேலை பார்க்க தேவை. அதனால அதுக்கு இரவு நேரத்துல நம்ம ஓய்வு கொடுத்தாலே அது சுத்திகரிப்பு ஆயிடும். அது இரவு நேரத்துல ஒரு வாரம் நீங்க நல்லா தூங்கி எந்திரிச்சு பாருங்க, இந்த கண் அரிப்பே போயிடுங்க. டிராப்ஸ் ஊத்துறது, நீங்க மத்த ஆலோவேரா அது என்னமோ சொல்லுவாங்க, இதெல்லாம் போடுறது மேம்போக்குக்காக டெம்பரரியா நீங்க அந்த உங்க வீட்டுல தூங்க முடியாத பட்சத்துல யூஸ் பண்றதுக்கு தான். ஆனா நிரந்தரமா உங்களுக்கு தூக்கம்தான் இது எல்லாத்துக்குமே சரியான தீர்வு. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.